நள்ளிரவு பயணம் ஈரோடு பைபாஸ் மர்மம். இது ட்ரூ கோஸ்ட் ஸ்டோரி. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இதே மாதிரியான ரியல் கோஸ்ட் ஸ்டோரி வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வார வாரம் நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க. வாங்க ரியல் கோஸ்ட் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை கற்பனை அல்லங்க. 2018 தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான நெடுஞ்சாலையில் நிஜமாகவே நடந்த ஒரு சம்பவம். இந்த ஸ்டோரி எங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் சொன்ன ஸ்டோரிங்க. அதுவும் ரியலான ஸ்டோரிங்க. எங்களோட இந்த ஸ்டோரியை நீங்கள் யூடியூப் கண்டென்ட்டாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேம் மட்டும் மாற்றிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருந்தாங்க. வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அன்னைக்கு ராத்திரி அந்த காரை ஓட்டிகிட்டு போன ரமேஷுக்கு அதுதான் கடைசி தன்னோட காரோட பயணம் அப்படின்னு அவருக்கே தெரியாது. நீங்கள் தனியாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தால் இப்போவே கதவை சாத்திருங்க. ஏன்னா இந்த கதை உங்களை உரைய வைக்க போகுதுங்க. ரமேஷ் ஒரு ஐடி ஊழியருங்க. அதுவும் கோயம்புத்தூரில் இருக்காரு. அவர் அவசர வேலையாக இப்போ சென்னைக்கு கிளம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க. ரமேஷ் அந்த டயத்தில் யோசிக்கிறாரு, நம்ம பஸ்ஸில் போனால் ரொம்ப டைம் ஆயிரும், நம்ம காரில் போனால் வேகமாகவே அந்த வேலையை முடிச்சுட்டு திருப்பி கோயம்புத்தூருக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாருங்க. எல்லா துணி எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு காரில் கிளம்புறாருங்க, அதுவும் நைட் நேரத்தில். ஆனால் ரமேஷுக்கு இதுதான் கடைசி பயணம் அப்படின்ட்டு அவருக்கே தெரியலைங்க. அதுவும் கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணலைங்க. இந்த மாதிரி வேலை வந்திருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேகமாகவே எல்லா பொருளையுமே எடுத்து வச்சுக்கிட்டு அவசர அவசரமாக கிளம்புறாருங்க. அப்புறம் ஒரு 11 மணி இருக்கும். பல்லடத்தை தாண்டி ஈரோடு பைபாஸ் சாலையில் கார் போய்கிட்டு இருக்குது. காரோட லைட்டு மட்டும்தான் வெளிச்சமாக இருக்குது, மீதி எல்லா இடமுமே இருட்டாக இருக்குதுங்க. அப்புறம்தான் இந்த வழியில் யாருமே வரல, ஒரு காரும் இல்லை, ஒரு பைக்கும் வரல, நம்ம மட்டும்தான் போய்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் ரமேஷுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வர ஆரம்பிக்குதுங்க. ரோடு முழுக்க வெறிச்சோடு இருக்குதுங்க. ஒரு மனுஷங்க கூட கண்ணில் தட்டுப்படலைங்க ரமேஷுக்கு. அந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு பயம் வர ஆரம்பிக்குதுங்க. அந்த நேரத்தில் சிலு சிலுன்னு காற்றடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி அங்கே நடந்திருக்குதுங்க. ரமேஷுக்கு இருந்த பயத்தில் காரை அவ்வளோ வேகமாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த ரோடு முழுக்க இருட்டு. காரோட ஹெட்லைட் வெளிச்சம் மட்டும்தான் அவனுக்கு தெரியுது, மீதி எல்லாமே இருட்டாக இருக்குது, எதுவுமே தெரியலை. ரேடியோவில் பாட்டை கேட்டுக்கிட்டே வண்டி ஓட்டிக்கிட்டு ரமேஷ் போய்கிட்டு இருக்கான். அப்போதான் மெதுவாக ஒரு மாதிரியான வாசனை வருது அவனுக்கு. என்ன வாசனை அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒரு பழைய ஊதுபத்தி வாடை வருது. அந்த வாசனையிலேயே ரமேஷுக்கு ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ காரை இன்னும் வேகமாக ஓட்ட ஆரம்பித்தான். அந்த நேரத்தில் அவன் கூட யாருமே வரல, அவன் ஒரு ஆளாக தான் போய்கிட்டு இருக்கான் அந்த ரோட்டில். அப்போ தான் இன்னுமே அவனுக்கு பயமாக இருக்குது. அதே சமயத்தில் சாலை ஓரமாக ஒரு வெள்ளை சேலை கட்டிட்டு ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரி அவனுக்கு ஒரு பின்பம் தோணுது. அதுவும் யதார்த்தமாக இல்லை, அது ஒரு பயங்கரமான உருவம். அந்த உருவத்தை பார்த்துட்டு ரமேஷும் இன்னும் வேகமாக ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க காரை. அதே சமயத்தில் ஒரு டேர்னிங்கில் 60 வயசு மதிக்கத்தக்க ஒரு முதியவர் காரை நிப்பாட்டுங்க அப்படின்ட்டு கையை காமிக்கிறாரு. ரமேஷுமே அந்த காரை நிப்பாட்டாமல் போயிருந்தா இப்போ கூட உயிரோடு இருந்திருப்பாரோ என்னமோங்க. ரமேஷ் இருந்துக்கிட்டு இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறாருங்க. அந்த தாத்தா இருந்துக்கிட்டு எந்த பதிலுமே சொல்லாமல் பின்னாடி இருக்கிற கதவை திறந்து சீட்டில் போய் உட்காந்துட்டாருங்க. இந்த தாத்தா காரில் ஏறினதுக்கப்புறம் அந்த காரில் இருந்த வெப்பநிலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. ரொம்ப ஜில்லுன்னு ஆகுது. ஏசி போடாமே ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது காரு. ரமேஷோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக நடுக்கம் கொடுக்க ஆரம்பிக்குது. ஏன்னா கார் ஃபுல்லாக ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. காரோட டிரைவர் வியூ மிரரில் வழியாக பின்னாடி பார்க்குறம்போது அங்கே யாருமே இல்லை. ஆனால் பின்னாடி இருக்கையில் யாரோ அமர்ந்திருக்கிறது போன்று அவனுக்கு தோணுது. அழுத்தம் தெரியுது. பயத்தில் ரமேஷ் காரை வேகமாக ஓட்ட ஆரம்பித்தான். திடீர்னு அந்த முதியவர் குரல் கேட்க ஆரம்பிக்குது. தம்பி, அந்த மரத்தடியில் கொஞ்சம் நிறுத்து, என் கால் அங்கே விழுந்து கிடக்கு அப்படின்னு அந்த முதியவர் சொல்கிற குரல் கேட்குது அவனுக்கு. ரமேஷ் பயத்தில் காரை இன்னும் நிறுத்தாமல் வேகமாக ஓட்ட ஆரம்பித்தான். ஆனால் ஒரு கட்டத்தில் கார் தானாகவே நிற்க ஆரம்பிச்சிருச்சு.
காரோட வெளிச்சத்தில் முன்னாடி பார்த்தா அதே முதியவர் இரத்த வெள்ளத்தில் சாலையில் விழுந்து கிடக்குறாரு. ரமேஷ் அலறிக்கிட்டு காரை விட்டு இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டாரு. மறுநாள் காலையில் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துச்சு, சரியாக 1 வருடத்திற்கு முன்னாடி அதே தேதியில் அதே இடத்துல ஒரு முதியவர் விபத்தில் இறந்திருக்காருன்ட்டு. இந்த சம்பவம் இன்றைக்குமே அந்த ரோட்டு வழியாக போகிற பல டிரைவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக தாங்க இருக்குது. நீங்கள் என்னைக்காவது நள்ளிரவு பயணத்தில் இது மாதிரியான ஏதாவது சந்திச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எங்களோட வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி.